ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். எப்படி இருப்பார்? வார்த்தையின் மூலமாகத்தான் இருப்பார். எப்படி இருப்பார்? வார்த்தையின் மூலமாகத்தான் இருப்பார். அதனால தான் வியாதிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த வார்த்தையை வைத்து தேவனை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். பெற்றுக்கொள்ளும் வரையிலும் வியாதியை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது, வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன். வியாதியை யாரிலிருந்து விலக்குவேன்? உன்னில் இருந்துங்கிறதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, இந்த வியாதியை உன்னிலிருந்தே விலக்குவேன், உன்னை விட்டே விலக்குவேன். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், நான் இந்த வியாதியை உன்னில் இருந்து, உனக்குள் இருந்து இதை என்ன செய்வேன்?